ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோ மூலிமா தெளிவாக காமிச்சிட்டு ஸோ நாங்கள் கிளம்புறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டது தான், எல்லாம் புதுசாக இன்னும் வந்துருச்சான்னு தெரில. ஸோ இருந்தாலும் இருக்கிறதையே திரும்ப ஒருக்கா போடுவோம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பே நேற்று தான் நம்ம போட்டோம். ஸோ அது இப்போ ஆன் பண்ணணும். சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி காமிச்சிருவோமா? ஏன்னா அப்போ தான் அவள் விற்கும். சும்மா அப்படியே வாயிலே சொல்லிகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகுது. விற்றா இது சார்ஜர் எதுன்னு பார்க்குறேன். இதுதான் அதோட சார்ஜர், எடுத்து மாட்டுவேன், செக் பண்ணி காமிப்போம். ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா i5ல் வந்து 10th ஜென்ரேஷனு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 16,000 எவ்வளோப்பா சொன்னார்? 16 15 15க்கே கொடுக்குறாரு. அவருக்கு காசு அர்ஜென்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 15,000 வர்த்து தான். ஏன்னா 10th ஜென்ரேஷன் தான். அதே மாதிரி 8GB ரேமு, 256GB SSD எல்லாமே பக்காவாக இருக்குது. சார்ஜ் போடாமல் வச்சுருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது டைமு. எக்ஸ்ட்ரா வேலையே இல்லாமல் போயிருக்கு. சரி இருங்க, ஆன் பண்ணி காட்டுறோம். ஸோ அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பஸ் எல்லாம் வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பீஸ் போயிடுச்சு. இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஏர்பட்ஸ் ப்ரோ காப்பியில் டிஸ்பிளே உள்ளது, டச்சு ஸ்க்ரீன் உள்ளது. இது டச்சு ஸ்க்ரீனு. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். வெறும் 600 தான். 600க்கு என்ன இருக்குமோ அதுதான். சரியா? நல்லாயிருக்கு. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 மாதம் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து. சில பேர் இதே 1 வருஷம் கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபான்றது ரொம்ப அடிமட்ட விலை டிஸ்பிளே மாடலு. அதனால் இது புரிஞ்சுக்கிட்டே வேறு வேணும்னா கேளுங்க. இப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. இதுக்கு மேலே வராது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இதை காமிச்சிருவோம். இது i5 10th ஜென்ரேஷனு. பார்த்தீங்கன்னா தெரியும். i5 10th ஜென்ரேஷனு, 8GB ரேமு, அதே மாதிரி வந்து 256GB SSD. 256 தானேப்பா? ஆமாம், 256. அடுத்தது இன்டெல் கிராபிக்ஸு. क्या मामू क्या होना तुमको? ईपी कास तुम என்னடா அது என்னமோ சொல்கிறான் பாருங்க. ஸோ OnePlus நாடா சோல்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ச் சாம்சங் கேலக்ஸியில் iWatch 2 Pro அல்ட்ரா, iWatchல் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா 2ன்னு சொல்லிட்டு செம்மையான வாட்ச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே ஒரு 10 பீஸ் பார்சல் போட்டிருப்போம். சரியா? இப்போ இருக்கிறது ஒன்றே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1-2 தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். வெறும் 750 ரூபா தான். ஸோ இதை வந்து நான் இப்போ ஒருக்கா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன், சீல்டு ஓப்பன் பண்ணு. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த லுக்கு தான். வேறு உள்ளே வந்து சமாச்சாரம் இருக்குமானா இருக்காது. அந்த பேசிக் மாடல் தான் இது. ஸோ 750 ரூபாய்க்கு என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அந்த லுக்கு வரும். அந்த நீங்கள் ஒரு அல்ட்ரா வாட்ச் எவ்வளோ? ஒரு 1.25 லட்சம் ரூபாயா? 1.25 லட்ச ரூபா பொருளை வந்து 750 ரூபாய்க்கு அப்படி சும்மா வச்சுக்கலாம். கையில் மாட்டினோன்னா யாருக்கு தெரியும் நீங்கள் கட்டுறது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு? புரியுதுங்களா? அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கட்டியிருக்கிறது டூப்ளிகேட்டுன்னு வந்து உங்கள் கையை எடுத்து பார்க்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் பாட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கல்யாணம் சார்ஜ் போடு. இந்த இதில் போடு. சார்ஜ் போட்டால் ஆன் ஆக போகுது. இதை பாருங்க, இதை அவுருவேன். இதெல்லாம் பாட்டு அந்த இதை எடுத்துரு, ஸ்டிக்கா அப்படியே ஓடுமா? ரைட். இங்கே பாருங்க, போட்டவுடனே ஆன் ஆயிடுச்சு அல்ட்ரான்னு சொல்லிட்டு. சார்ஜ் ஏறுது. ஆன் பண்ணு. எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது எழுத்துலாம். ஆஃப் ஆகுதோ? ஓ, சார்ஜ் இல்லை. ரைட். ஸோ எல்லாமே அப்படியே பக்காவாக ஒரு ஆப்பிள் வாட்ச் மாதிரியே தான் இருக்குது.
சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, பார்க்கவே லுக்காக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அந்த வார் தான், இந்த வாரை எடுத்துக்காட்டா, இந்த வார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம ஒரு லுக்கு. அந்த வாருக்கும் ஒரு மாப்பிள்ளை, கல்யாண மாப்பிள்ளலாம் போட்டாருன்னா பெரிய லெவலில் பேசப்படுவார். ஆமாம், 2 ஸ்டிப்பு உங்களுக்கு. ஆனால் இதுக்கு இந்த கலருக்கு இதுதான் தேவைப்பட்டால் இந்த பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 750 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பஜாரில் வந்து 1800 2000 இதே பீஸை. நம்ம தெரியும், அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது. ஸோ இருந்தாலும் நம்ம பொருள், எங்களோட யூடியூப் சேனலு, நாங்கள் விலை கம்மியாக போடுவோம், எங்களை யாரும் கேட்க முடியாது. சரியா? நாங்கள் எல்லாமே விலையை உடச்சிட்டு தான் இருப்போம், யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் இல்லை. எங்களுக்கு தேவை 500 100 200 அவ்வளோதான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச், இதுவும் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டியூப் லைட் மாதிரி இருக்குது, 4 டியூப் லைட் மாதிரி. இதையும் ஆன் பண்ணி காட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோலார்லேயும் ஒர்க் ஆகுது. சோலார்லேயும் ஒர்க் ஆகுது. வெறும் 330 ரூபாய்க்கு. இல்லை சார், அது பேட்ரியே 200 சொல்லுவாங்க. உள்ளே இருக்க பேட்ரி மட்டுமே போயிட்டு ஒரு கடையில் கேட்டோன்னா சொல்லுவாங்க 250 300 சொல்லுவாங்க. நம்ம வந்து இவ்வளோ பெரிய பொருள் கம்மியாக தரோம், வெறும் 330 ரூபாய்க்கு, 330க்கு. இதோட பேட்ரி கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரில் எழுதியிருக்கு பாருங்கள். இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், என்னப்பா போட்டிருக்கு, என்ன ஆம்ஸு அதெல்லாம் அதில் போட்டிருப்பான். பேட்ரி ஹெல்த்து, கெப்பாசிட்டி அதெல்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு அதை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. 1500 mAh ரீசார்ஜபிள், 100 வாட்ஸு. ஸோ அவ்வளோதான். இதில் கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம், நமக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சைனா பொருள் தான். இது லைட்டு பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு கம்பி. ஸோ இதை வந்து நம்ம வந்து தொங்க விட்டுறலாம் எங்கேயாவது. இருட்டான இதை லைட் ஆஃப் பண்ணி எவ்வளோ வெளிச்சம். நம்ம அன்றைக்கே போட்டு காமிச்சிட்டோம்ல, நேற்றே காமிச்சிட்டோம். சரியா? ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஸோ அதோட ப்ரைஸ் வெறும் 330 ரூபா, 330. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த 750க்கு ஒன்று போட்டோம் பார்த்தியா, அலிபாபா. அதை எடுத்துக்காட்டா, அலிபாபா. அது வந்து 750 ருபீஸு. வெறும் 4 பீஸ் தான் இருக்குது, ஜாஸ்திலாம் இல்லை. வெறும் 4 தான் இருக்குது. 5 இருந்ததில் 1 விற்றுருச்சு. 750 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதெல்லாம் ஒன்றும் சீல்டு கூட பிக்கலை, நாங்கள் அப்படியே தான் வச்சுருக்கோம். இதையும் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். எங்கள் இதில் எங்கள் வீடியோ, எங்கள் யூடியூப் சேனலில் எல்லாமே வரும். மொபைல் வரும், கேமரா வரும், எது வருதோ. பஜாரில் என்ன பொருள் விற்க வந்தாலும் சரி நாங்கள் போட தான் செய்வோம். சரியா? அதனால் வந்து இதுதான் போடணுன்றதெல்லாம் இல்லை. ₹750. வீட்டில் அழகுக்கு வைக்கிற பொருள் மாதிரியே இருக்குது. அதே நேரத்தில் எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் இங்கே வெளிச்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இது ஸ்பீடு குறைக்கலாம், கூட்டலாம், அந்த மாதிரி. சார்ஜர் ஒயரு சாதா டைப் சி சார்ஜரில் கூட போட்டுக்கலாம் போல இருக்குது. டைப் சியில் இன்னொரு இதில் போட்டுக்கலாம். சரி, ப்ராசஸில். ஸோ இதோட விலை ₹750, 750 இது. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இப்போ இந்த வாட்ச் எல்லாமே போட்டாச்சு மொத்தம். சரி, இப்போ வந்து மொபைலுக்கு போயிடுவோம். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 14,500 போட்டோம்ல. இப்போ வந்து 14,000க்கு தரோம். ஏன்னா ஒரு காசு அர்ஜென்ட்டாக ஒரு ₹500 குறைச்சி போடுங்க, விற்றுருவோம் அப்படின்னாரு. சரி, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. 14,000 iPhone 12 இது. ஸோ iPhone 12 இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 128 GB கன்ஃபார்மாக இருக்குது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ஐடி ஆனால் ஒர்க் ஆகுது. டூப்ளிகேட் டிஸ்பிளே தான், ரொம்ப ஒரிஜினல்லாம் போடல.
ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரிஜினல்னு நினச்சிட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது சில இது தெரியாது. ஸோ நம்ம பாட்டுக்கு ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லி நீங்கள் தேவையில்லாமல் வாங்கிட்டு அப்புறம் ரிட்டர்ன் கொடுக்கவும் நாங்கள் வாங்க மாட்டோம். சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் தவிர்க்க தான் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு ரிட்டர்ன் வந்தால் எங்களுக்கு லாஸு. அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா உள்ளதை சொல்லிடுவோம். இது வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு, பேக் டோர் உடஞ்சிருக்கு, இதுதான் இஷ்யூ. தான் 81% இருக்குது. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 81% இருக்குது. ட்ரூ டோன் ஒர்க் ஆகாது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000. இதே மாதிரி ஒரு ஐஃபோன்லாம் நிறையா போட்டுடல, அதனால் முதல் ஐஃபோனவே காமிச்சிருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 14 தான். பட் ஆனால் இது விலை அதிகமாக சொல்கிறாப்புல, 45,000 சொல்கிறாப்புல. நான் வந்து 15 43,000 தான் போட்டிருந்தேன். ஸோ 43,000 15 போட்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது 14 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இதாக இருக்குது பாருங்கள், 15 ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. 15 வந்து பார்த்திங்கன்னா 43,000, 43,000, 128 GB, பேட்ரி ஹெல்த்து 92ன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீட்டாக ஒரே ஆள் தான் வச்சுருக்காப்புல. வாரண்ட்டி முடிஞ்சு 90% பேட்ரி வாரண்ட்டி முடிஞ்சு 15 நாள் ஆகுது. இந்த மொபைலுக்கு பாக்ஸ் கூட இருக்குது. வாரண்ட்டி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. 43,000 சொல்லியிருக்காரா, ஒரு 1000 கம்மி பண்ணிக்கிறேன். நான் அவர் கேட்கவே இல்லை, ஆனால் அவர்கிட்ட சொன்னேன் விற்காதுங்க ரொம்ப அதிகமாக இருக்குது, 42,000 கூட யாராவது வாங்கிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன், அவரை கேட்கவே இல்லை, 42,000 நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள், நம்ம பேசிடுவோம். ஏன்னா ரொம்ப நாள் இருந்தாலும் எங்களுக்கும் ஒருத்தர்கிட்ட வாங்கினா எப்படியாவது நாங்கள் விற்று தரதுக்கு தான் எல்லா வகையிலையும் முயற்சி செய்வோம். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் எங்களுக்கும் அது ஒரு லாபம். ரெண்டாவது எங்கள் பொருள் மாதிரி தான் அது. ஒரு பொருளை விற்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் நாங்கள் அனுக்கவே மாட்டோம். எப்படியாவது விற்கிறதுக்காக நான் என்ன வேலை இருக்கோ அதை சொல்லி காமிச்சு விற்போம். உண்மையை சொல்லி தான் விற்போம். அது வேறு. மோட்டோ G73 5G மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா 8,500 தரேன். 9,000 நேற்று போட சொன்னார். வைப்ரேஷன் வேலை செய்யல. ஸோ மோட்டோவில் வந்து G73 வைப்ரேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. யாருமே இப்போ யாராவது கால் பண்ணி தொந்தரவு பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், சைலன்ஸில் போட்டுருவோம். வைப்ரேஷன் மோடுன்றதே இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அது மட்டும் ஏதோ ஃபால்ட்டு. மற்றபடி சார்ஜர் கேபிள் எல்லாமே இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,128, 8,500 தரேன். யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். இது ஓப்போ A78 10,000. இது விட்டுங்க. இதெல்லாம் ஒன் ப்ளஸ் நாடு CE2 8,000 சொல்லியிருக்காப்புல. இது எவ்வளோப்பா, 8,000 9,000 சொன்னாரா? 8,000 தானே சொன்னார். ஒன் ப்ளஸ் நாடு CE2 இவருப்பா பாட்டிலு எழுதாமல் போயிட்டார் போல இருக்கு. அதில் எழுதியிருக்காரா பாரு புக்கில். 12 GB ரேமுங்க, 12 GB ரேமு, 256 புக்கா பாரு. அவர் அவசரமாக போயிட்டாப்ல. பாக்ஸு மொபைல் தான் இருக்குது, கண்ணாடி ஓடஞ்சிருக்கு. ஒன் ப்ளஸ் நாடு CE2 இல்லை ஒன் ப்ளஸ் நாடு 2T. ஆமாம். எவ்வளோ போட்டிருக்காரு அவர் ரேட்டா? அவர் ரேட்டே 9,000. என்னப்பா அவரு? சரி ஓகே, 9,000 பஸ். இது எங்களுக்கே தெரில, 9,000 தரோம் நாங்கள். அப்படியா? சரி, அப்போ 9,500 பஸ். இது 9,000 நமக்கு தெரில. நான் ஏன்னா சில இது எழுதி வச்சுருப்போம், சில இது எழுதி வைக்கிறதில்ல. ஸோ ஒன் ப்ளஸ் நாடு 2T, ஒன் ப்ளஸ் நாடு 2T வந்து 12 GB ரேம், 256, டிஸ்பிளே கிளாஸ் புரோக்கனு, 9,500. சரியா, 9,500. இது வந்து பார்த்திங்கன்னா iPhone 11 வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? iPhone 11 தான் நிறையா இருக்கேன். இதெல்லாம் மொத்தமாக ஒரு 11 சேர்த்து போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் 12 ப்ரோ. இது 14 ப்ரோ. இது iPhone 14 ப்ரோ பிளாக் டாட் உள்ளது. மொபைல் எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது பாருங்கள், 41,000.
இதாவா இதுக்குள்ளே வச்சிரு. 41,000 டுவெல் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம்னு நினைக்கிறேன். ஐஃபோன் 12 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 சொன்னார் அவர் லாஸ்ட்டாக. 17,000க்கு தராப்புல 12 பிளாக் கலர் 128 GB. எங்கே மொபைல் எங்கே இருக்குது பாரு, இந்த இருக்குது. விலை குறைச்சிட்டார். 19,000 சொன்னோம், 18,000 சொன்னோம், இப்போ 17,000. 17 தானேப்பா சொன்னா. நீ இப்போ எழுதி வச்சிரு, எனக்கு மறந்துடும். அதுக்கு தான் எழுதி வைன்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாடலு? 14 33,000. லேசாக பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. 14. இப்போ நம்ம இது எவ்வளோ பார்த்தோம்? 45,000. அது வாரண்டி இருக்காண்ணா? இது வாரண்டி கிடையாது, பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ இதோட விலை பேட்ரி ஹெல்த்லாம் நம்ம காமிச்சிருக்கோம் நேற்று. ஸோ நிறைய வாட்டி காமிச்சதே இப்போ காமிச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் சொன்னதே சொன்னால் ஒரு டென்ஷன் தான் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி 87. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து வாங்கண்ணா. ஸோ பேட்ரி ஹெல்த் 87. பெரிய வீடியோ நான் சொல்லுங்கண்ணா. அது காலையிலேயே போயிடுச்சு. அது ஆமாம், மத்தியானம் போட்டோம், விற்றுருச்சு. இப்போ இதுதான் இருக்குது 57,000. S23 அல்ட்ரா 57,500. அது 35,000 போட்டேன். S22 அல்ட்ரா. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா MI 12 ப்ரோ. டிஸ்பிளேயில் வந்து கோடாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கோடு இருக்கும். பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை ரொம்ப கம்மி தான். அதாவது எவ்வளோன்னா 12,000 இது. நோக்கியா வந்து 6,500 இது. நோக்கியா எங்கே இருக்குது? இப்போ எல்லாமே இதில் இருக்கிறது தானே? இதில் பாக்ஸில் எதுவுமே இல்லைல்ல. சரி, அப்படியே காமிச்சிட்டு வந்துடுறோம்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 மினி. இது 13 மினி எவ்வளோ தெரியுமா சொன்னார்? 10,500. இதில் என்ன இஷ்யூனா பேக் டோர் உடஞ்சிருக்கும். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டாட் மாதிரி இருக்கும். சரியா, பிளாக் டாட்டு 128. பேட்ரி ஹெல்த் 89 இருக்குது. இதில் வந்து என்ன இஷ்யூனா நெட்வொர்க் ப்ராப்ளம். ஒய்ஃபை தான் யூஸ் ஆகும், நெட்வொர்க்கு ப்ராப்ளம் தான் இது. ஸோ 10,500 போட்டோம், விற்கலை. சரியா, நத்திங் வந்து 2 மொபைல் இருக்கும், 16,000. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord 2T, OnePlus Nord 2, Nord CE2 லைட்டு. OnePlus Nord CE2 லைட்டு 7,500. ஒரிஜினல் டிஸ்பிளே. விலை வந்து 7,500. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 9 9,500 இது. OnePlus 9 12256. ஸோ இதில் வந்து இந்த கேமரா கிட்ட வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு. 9,500. இது எல்லாமே வந்து ஐஃபோன் 11 தான். இது எல்லாமே வந்து 14,500. இதுவும் 15,000. இது வந்து விலை வரல, இன்னும் விலை வரல. இது ஆல்ரெடி ரிட்டர்ன் போகிறது. OnePlus வந்து 70. இது வந்து எவ்வளோ தெரியுமா? OnePlus 70 இது வந்து 10,000. இது வந்து ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸு 16,500. 256 GB. இது 11 ப்ரோ மேக்ஸு 256 GB 16,500. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 16,000. இது 16,500. இது 16,500. ஐஃபோன் 13 இது. டிஸ்பிளேயில் வந்து பிளாக் டாட் இருக்குது. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது, தெளிவாக இருக்குது. இதுக்கு தான் இது எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டிருக்காரு அவர். இது விலை போனால் தான் அவர் கொடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து
S23 அல்ட்ரா 57,500 ஐஃபோன் வந்து 13 25,000 13ஆ 12ஆப்பா இது 13 தான் 13 25,000 இது வந்து ஐஃபோன் 13 தான். பேக் டோர் உடஞ்சிருக்கு 24,000 நோக்கியா 6,500 OnePlus 9R 9,000 கூகுள் பிக்சலில் வந்து 7 ப்ரோ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ போட்டோம் 26,000 26,000 நத்திங் இது ROG 2 வந்து 12,800 ஐஃபோன் எக்ஸ் வந்து 9,000 OnePlus நாடு வித்துருச்சு இது. ஸோ OnePlus நாடு வித்துருச்சு. இது டச்சு இஷ்யூவாக இருக்குது. இதெல்லாம் டச்சு இஷ்யூ இதெல்லாம் போடவே தேவையில்லை. இது வந்து ஐஃபோன் 11 15,500 இது வந்து ஐஃபோன் 11 தான் 10,500 இது இது என்னது எல்ஜி மொபைலு. ஸோ இது 9,000 மேலே ஐக்யூவில் வந்து Z6 அது 9,000. ஸோ அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். நாங்களும் கிளம்பணும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. வேறு எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரிம்மா இதோட எடுத்து கிளம்பலாம். இன்னைக்கு சீக்கிரமாகவே கிளம்புறோம். அதுக்காக தான் வந்து உடனே சடனாக வீடியோ போட்டுட்டோம் நாங்கள். ஆனால் ஃப்ரீயாக இருக்கும்போதே வீடியோ போட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ நாளைக்கு 12 மணிக்கு நாங்கள் கடைக்கு வருவோம். 12 மணிக்கு மேலே நீங்கள் வாங்க தாராளமாக. காலையில் 10 மணிக்கெலாம் யாரும் ஊரில் இருந்துலாம் கிளம்பி வந்துடாதீங்க. சில பேர் ஊர்லெலாம் இருந்து வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பஜார்களில் இப்போ ஒரு அளவு பரவாயில்ல. பர்மா பஜாரில் ஒரு காலத்துலலாம் பர்மா பஜார் நிஜார் அது என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்களே பஜாரில் வந்து நிஜாரை எதோ என்னடா சொல்லுவானுங்க பர்மா பஜாரில் நிஜாரை விட்டுருவான் ஏதோ ஒன்று சொல்லுவானுங்களே பழமொழி நிஜாரை ஊற்றுருவானுங்களா ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க. எனக்கு சரியாக தெரில. சொல்கிறேன் இந்த மாதிரி பஜார் புரோக்கருங்க ஏமாற்றி விட்ருவானுங்க. பஜாரில் வந்து நிஜார் உஷாராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு சரியாக தெரில. பழமொழியெலாம் மறந்துடுறோம் நாங்கள். என்ன இப்போ எதை பற்றி பேசணும்னு நினச்சோன்னா மறந்துட்டேன். சரி ஓகே இதோட விடுங்க பஸ். நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அந்த அம்மா இறந்ததுலேருந்தே சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாகவே வச்சிட்ருக்கானுங்க. அதுவும் சோசியல் மீடியாவில் சொல்லவே வேணாம். அவன் ஒரு விஷயம் போனால் ஒரு விஷயம் போனால் ஒரு விஷயம். ஆனால் எந்த விஷயத்துக்கும் தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. வெட்டி ஒரு சினிமா வந்தாலும் பெருசாக பேசுகிறானுங்க ஒருத்தர். சரி விடுங்க இதோட முடிச்சிருவோம்.